என் பேர் ஷோபனா. நாங்கள் ஃபினாக்கல் ஃபவுண்டேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பிச்சுட்டு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். பட் என்னால் ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கான ஃபுல் பெனிஃபிட்டை வந்து எங்கள் ட்ரஸ்டி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ட்ரஸ்ட் பர்சன்ஸ்க்கோ கொடுக்க முடியல. பட் அதில் வந்து நிறைய லேடிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கான ரீசனே நம்மக்கிட்ட இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ஏதாவது பண்ணணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சப்போனா எங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்னஸ் கிடச்சிது. ஸோ அந்த ஒர்க் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தோம். நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இருந்த லேடிஸோட நிலைமையும் இப்போது அவங்க இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வித்தியாசம் பார்த்த பிறகு ஏன் நம்ம வந்து இன்னும் செய்யக்கூடாது, இவங்களை நல்ல ஊக்குவிச்சு கொண்டு வரலாமே, அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றலாமே. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த லேடிஸ் எல்லாமே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலருக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, சிலருக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, சிலர் வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க பட் எந்த பிரயோஜனமும் இல்லை, ட்ரங்கராக இருப்பாங்க, இல்லை ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக சரியானவங்களாக இருக்க மாட்டாங்க, சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ஸ் மட்டும் சொல்லலை நான், பட் லேடிஸ் வந்து நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறதுனால இந்த ட்ரஸ்ட் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.